Hi friends, welcome to It's Tamil. என் பேர் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இருக்க காமன் ப்ராப்ளம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ ஆன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லைட் எரியுது. பட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணவே முடியல. மற்றபடி எல்லா பட்டனும் ப்ரெஸ் ஆகுது. இந்த பட்டன் மட்டும் ப்ரெஸ் ஆக மாட்டேது. இது ஒரு காமன் ப்ராப்ளம் தான். எல்லாருக்கும் மோஸ்ட்லி எல்லா வீட்டிலே இருக்க இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் இந்த ப்ராப்ளம் வரும். இதை எப்படி நம்ம என்ன ஃபால்ட்டு அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த பட்டன் ப்ரெஸ் ஆகலையா, இல்லை இந்த பட்டனுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளமா, மெயின் போர்ட்லேருந்து சர்க்யூட் வருது அதில் எதுவும் ப்ராப்ளமா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல்லைக்கான் வரும். அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, இது ஒரு ப்ளக் மாதிரி. ஸோ இதை ரிமூவ் பண்ணியாச்சு. இது தனியாக வைப்போம். இது மெயின் போர்டு. இதில் தான் வருது உங்களுக்கு பட்டன் ஆன் ஆஃப் பட்டன் இதில் தான் வருது. ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். ஆஃப் பண்ணிட்டு ப்ளக்கை ரிமூவ் பண்ணிட்டு தான் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். இந்த சுவிட்சு பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. பட் இந்த இடத்துல கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பாடியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ஆகலை. இதில் ப்ரெஸ் ஆகுது. பாருங்கள், கொஞ்சம் எரிஞ்சு போன மாதிரியும் தெரியுது. ஸோ எரிஞ்ச மாதிரியும் தெரியுது. ஸோ நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம், சுவிட்சு நல்லா இருக்கா அப்படின்னு. இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி இந்த பட்டன். ஸோ இதுக்கு நீங்கள் இந்த ஏரோவுக்கு நேராக வச்சுக்கோங்க. மல்டிமீட்டர் கண்டினியூட்டியில் வச்சுட்டு அந்த கண்டினியூட்டி ஒர்க் ஆகுதா அப்படின்னு. மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப ஈஸியாக நம்ம தமிழ்லேயே உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளைனில் நான் போட்டிருக்கேன். எப்படி யூஸ் பண்ணுறது, ரெசிஸ்டர், எல்இடி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டிரான்சிஸ்டர் முதற்கொண்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. கண்டினியூட்டினா உங்களுக்கு பீப் சவுண்டு ஷார்ட்லாம் இருக்கா அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் யூஸ் ஆகும் மோஸ்ட்லி. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு 4 சால்ட்ரிங் வச்சுருக்காங்க. உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஒன்று ப்ளஸ்ன்னு போட்டு இங்கே 4 சால்ட்ரிங் வச்சுருக்காங்க. ஸோ இதில் இந்த பக்கம் வைங்க, இந்த பக்கம் வைங்க. வச்சுட்டு இந்த பட்டனை அப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். அதான் பார்த்துக்குங்க, கரெக்டாக 4 கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 2 இருக்குது. இதில் ஃபஸ்ட்டில் வைங்க, இதுலேயும் வைங்க. பின்னாடி பட்டனை ப்ரெஸ் பண்ணால் பீப் சவுண்டு கேட்குது. அடுத்து இந்த பக்கம் இதுலேயும் வைங்க, இதுலேயும் வைங்க. இப்போ எந்த பீப் சவுண்டு கேட்கல. பின்னாடி பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சவுண்டு கேட்குது. ஸோ இந்த பட்டன் போகல. அப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஓவர் டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னேன்ல, இந்த பட்டன் இங்கே வரும். ஸோ இந்த ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு மூவ்மெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க, எப்படின்னா அதாவது முன்னாடி இந்த பக்கம் நான் இப்படி முன்னாடி இப்படி ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இது இப்படி அமுங்கணும். ஓகேங்களா? அதுதான் இதில் அது போச்சு. இதில் அது பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகி உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி இது உங்கள் ஸ்டவ்வுக்குள்ளேயே தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும். எனக்கு இந்த ஸ்டவ்வுக்குள்ளே கிடச்சிச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல வச்சு இதை ஃபெவிக்விக் ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம ஒட்டலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபுல்லாக
இது ஃபுல்லாக டஸ்ட் இருக்குது. இதை ஃபுல்லாக இப்படி கிரட்டி எடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கிரட்டியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது பெஃபிக் குயிக் எடுத்திருக்கேன். இது வந்து இதில் உடஞ்சி ஸ்டவ்வுக்குள்ளேயே தான் கிடந்துச்சு. ஸோ பெஃபிக் குயிக்கை நம்ம ஓப்பன் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வச்சு அப்படி ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இதுவும் சேர்ந்து ப்ரெஸ் ஆகிக்கும். ஸோ இதை அப்படி ஓட்டி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து எதாவது உடஞ்சின்னா இது வந்து சும்மா தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் பட்டன்லாம். இதை நீங்கள் வந்து அவங்களே யோசிச்சு தான் கொடுத்துருப்பாங்க போல். ஸோ இதை கூட நம்ம உடச்சி ஒட்டிக்கலாம். இப்போ நான் இதை ஒட்டியாச்சு. இது ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். இப்படி சும்மா வச்சு பார்த்தீங்கன்னா அப்பயும் இது ப்ரெஸ் ஆக மாட்டேது. இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வச்சு பார்த்தா தெரியும். இப்போ பாருங்க, சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எப்போ ஸ்க்ரூ பண்ண வேண்டியதுதான். ஒர்க்காவது ப்ரெஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்து இதை ப்ளக்இன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இண்டெக்ஸ் ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆகுது. இருங்க, ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றி வச்சு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சோண்டு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆன் பண்ணுறேன். இங்கே நல்லா பார்த்துக்குங்க. பவர் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. ஸோ பாயில் ஆகுது. உங்களுக்கே தெரியும். புகையே வருது. ஸோ நம்ம இப்போ தான் வந்து இந்த ஸ்டவ்வை ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த ஸ்டவ்வில் வேறு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல உபயோகமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.